ஹாய், நான் தான் உங்கள் சிவா. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வந்தவாசி தவளகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க செங்கோதை அம்மன் ஜீவ சமாதி இருக்குது, வணங்கிட்டு பயணத்தை தொடருவோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது போல் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வீடியோ போடுறோம். எங்கே வந்திருக்கோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தான் வந்திருக்கோம். தவளகிரீஸ்வரர் ஆலயத்தை வந்திருக்கோம். பாருங்கள், மேலே தான் கோயில் இருக்குது. நாங்கள் மேலே தான் போனோம். இங்கே பாருங்கள், இது இப்போ கட்டியிருக்க புது படிக்கட்டு வச்சுருக்காங்க. இப்போது இந்த காலத்தில் பாருங்கள். இப்போ நம்ம போகிறது அந்த காலத்தில் கட்டின படிக்கட்டு தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டுலாம் இப்போ வச்சுருக்காங்க. நம்ம இப்போ போகிற படிக்கட்டு பழைய படிக்கட்டு, அதில் தான் போகிறோம். வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நீர்த்தேக்க தொட்டி ஒன்று இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். ராஜா காலத்தில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க அப்போவே. நீங்கள் பாருங்கள், இதாங்க நீர்த்தேக்க தொட்டி. என்னடா ஃபுல்லாக முள் புதர அடைஞ்சிடுச்சு. இதை மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு முகம் இருக்குது. இந்த முகத்துக்குள்ளே இருந்தால் தண்ணி ரொம்பி கீழே வர மாரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போவே ஃபுல்லாக ராஜா காலத்தில் கட்டியிருக்காங்க எல்லாமே. வாங்க போவோம். அப்படி மேலே ஏறி பார்க்க முடியாது போல். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு. இது தொட்டி தானே. இங்கே பாருங்கள், நம்ம இந்த வழி தான் ஏறணும். வாங்க ஏறலாம். இங்கே பாருங்கள், அந்த தொட்டிக்கு தண்ணி வர்றதுக்கு இங்கே பாருங்கள், மலை மேலேருந்து தான் தண்ணி வரும். அந்த தண்ணி வர பாதை தெரியுதுங்களா? வாங்க மேலே போகலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? இதாங்க அந்த தொட்டிக்கு மலை மேலேருந்து தண்ணி வர்றது இந்த பார்த்தாங்க. பாருங்கள், ராஜா காலத்தில் நான் அவங்க ஒரு தொட்டி காமிச்சல, கீழே மலை மேலேருந்து தண்ணி வருங்க. மலை மேலே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தான் அந்த தொட்டிக்கு தண்ணி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தண்ணி இந்த தொட்டியில் வந்து சேர்ந்து இங்கேருந்து தாங்க கீழே போகுது. மேலே ஒரு தொட்டி இருக்குது. வாங்க அதை போய் பார்ப்போம். கல்புரம். இந்த தொட்டியை பாருங்கள், ஒரு 5 அடி ஆழமுள்ள தொட்டியை அமைச்சிருக்காங்க. பாருங்கள், மேலேருந்து தண்ணி வரப்பாதை பாருங்கள். அது வரைக்கும் தொட்டி வந்துருந்தது, தண்ணி தொட்டி பக்கத்துலேயே நடந்து வந்திருந்தோம். இதுக்கப்புறம் தண்ணி தொட்டி முடிஞ்சிடுச்சு. நம்ம மேலே தான் நடந்து போனோம். இந்த இதில் தான் நடந்து போனோம். வாங்க, இதுக்கு புது வழிங்குது, பழைய வழிங்குது. நம்ம பழைய வழியில் தான் போகிறோம். சில பேர் வந்தீங்கன்னா புது வழியில் கூட வரலாம். இல்லை எனக்கு பழைய வழி தான் பிடிக்கணும், பழைய வழியும் வரலாம். பழைய வழின்னா ஒன்று, பழைய வழியில் வந்து அட்வென்ச்சராக இருக்கும். உங்களுக்கு அட்வென்ச்சர் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் பழைய வழியில் வரலாம். இல்லை நான் புது வழியில் போய்க்கிறேன்னா நீங்கள் புது வழியில் கூட போகலாம். பாருங்கள், எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். அந்த மலை உச்சில் தாங்க போனோம். வாங்க போகலாம். அது வரைக்கும் படிக்கட்டு இருந்தது. இது கொஞ்சம் மண் பாதையாக தான் இருக்குது. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை இருக்குது. இந்த பாறையை ஒட்டி தான் போனோம். யார் வந்தாலும் இங்கே பாருங்கள், என்னடா சிங்கம் சூளம் என்னடா பாருங்கள் இருக்குது. சாமி பாம்பு படம் எடுத்துகிட்ருக்கு. வாங்க போய் சாமி கும்பிட்டு மேலே போய் இங்கே பாருங்கள், ஸ்ரீ வாழை முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. வாங்க சாமி கும்பிட்டு மேலே போவோம். திருப்பி நம்ம மலை ஏறத்துக்கு இந்த வழியில் தான் ஏறணும். பாருங்கள், இப்படியே தான் போகணும். வாங்க போகலாம். பாருங்கள், மேலே தான் இருக்குது கோயில். பார்த்துங்க, அதுக்கு மேலே தான் ஏறணும். வாங்க மேலே போகலாம். ஆனால் அட்வென்ச்சராக இருக்கும். மொத்தமும் ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்குது. அதுக்கு நான் கேரண்டிங்க. அட்வென்ச்சருக்கு நான் கேரண்டி. இந்த
பாதை முடிஞ்சு கொஞ்சம் பாறைமலை ஏறுற மாரி இருக்கும். அப்புறமா மேலே ஏறணும். வாங்க. பாதி இடத்துலேயே பார்த்தீங்களா மதில் சுவர் இருக்குது பாருங்கள். சுற்றி பாருங்கள் மதில் சுவர் செங்கல் வச்சு அமைச்சிருக்காங்க. கீழே கரிங்கல் அமைச்சிருக்காங்க பாருங்கள். வாங்க மேலே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோம். கூண்டு காட்டுறது எது பண்ணிங்க? இதை பாருங்கள், இங்கேயும் ஒரு சுனை தெரியுதுங்களா? சுனை நீர் இருக்குது. புரியிறேன் பாருங்கள். ஆல்ரெடி இயற்கையாக உருவாக்கினேன். இயற்கையாக இருந்த சுனை தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தமாக அங்கே ஒரு வட்டமாக இருக்குது பாருங்கள். அதுலேருந்து கீழே பாருங்கள். இப்போது புது பாருங்கள், புது வழி தாங்க. இப்போ நம்ம வந்து பழைய வழியில் வந்தோம். கரெக்டாக மேலே இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் புது வழி தான். இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. நீங்கள் எந்த வழினா வரலாம். புது வழி வந்து அட்வென்ச்சர் இருக்காது. நீங்கள் பழைய வழியில் வந்து அட்வென்ச்சராக இருக்கலாம். சரி வாங்க மேலே போவோம். இங்கே பாருங்கள் வந்துட்டோம். மேலே பாருங்கள், கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். கோயில்கிட்ட மேலே பாருங்கள் ஃபுல்லாக படிக்கட்டு பாருங்கள். அதுக்கு கைப்பிடி கம்பியில் உருவாக்கியிருக்காங்க. கைப்பிடி. வாங்க மேலே ஏறலாம். எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் மேலே போனோம். படிக்கட்டில் பாருங்கள் கைப்பிடி சைடில் உருவாக்கியிருக்காங்க. மேலே போகலாம். இங்கே பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் தெரியாது. முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், வியூ எப்படி இருக்குது பாருங்கள். தெரிஞ்சுங்களா எப்படி வியூ பாயிண்ட் பாருங்கள். இங்கே ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், 2 வழி இங்கே போகுது. இது ஒரு வழி, இதை பாருங்கள், இது ஒரு வழி. இந்த வழியில் போனால் மேலே குகை கொஞ்சம் தூரம் போய் குகை மாரி வருங்க. குகைக்குள்ளே போய் மேலே போனால், இந்த வழியில் போனால் நார்மலாக மேலே போயிடலாம். வாங்க நம்ம இந்த வழியில் போயிட்டு இறங்குவோம். அந்த வழியில் இறங்கி வந்துடலாம். வாங்க மேலே இது மேலே தான் ஏறணும். இங்கே பாருங்கள் படிக்கட்டு பாருங்கள், கல்லுலேயே வெட்டியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க பாருங்கள். படிக்கட்டுலாம் கல்லுலேயே மேலே தாங்க ஏறணும். வாங்க ஏறலாம். எப்படி இருக்கு பாருங்கள். நான் ஏறேன். நம்ம கேமரா பண்ணிட்டே இருக்குதா? வாங்க மேலே போகும். எப்படி இருக்கு பாருங்க. யார் வந்தாலும் கொஞ்சம் உஷாராக தாங்க ஏறி வரணும். உஷாராக ஏறி வரணும். யார் வந்துடும். நாம் வீடியோ எடுத்துன்னு போகிறதுக்காண்டி இங்கே பாருங்கள், கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். வாங்க மேலே போகணும். இங்கே பாருங்கள் படிக்கட்டு, இப்படி தாங்க ஏறி போகணும். பாருங்கள், நாங்கள் அங்கே தாங்க கீழே தாங்க மேலே வரோம். வாங்க மேலே போகலாம். காற்று ரொம்ப அடிக்குதுங்க, பார்த்து தான் ஏறி வரோம். பாருங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டு பாருங்கள். பாருங்கள் இன்னொரு வழி சொன்னலாம் பாருங்கள். அந்த வழி இப்படி தாங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், அந்த வழி மேலே போகுது. பாருங்கள் அந்த வழி இது எப்படி இருக்கு பாருங்கள். பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ளே இருந்தாங்க அந்த வழி வருது. வாங்க மேலே போகலாம். இதுக்கு மேலே தான் போகணும். எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள், பெரிய பெரிய. வாங்க மேலே போ, மேலே தாங்க போகணும். வாங்க மேலே போவோம். வாடா கல்புரம் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள், ஆமாம் வீடு தான் பாருங்கள். உள்ள கணபதி இருக்காரு.
ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க. இங்கே பாருங்கள், கல்பம் கொடுத்துடா. நம்ம கணபதி விநாயகர் இருக்கார், சாமி கும்பிட்டுங்க. அப்படியே வச்சுட்டாங்க. ஆப்பிளாக எழுதக்கூடாது, எழுதக்கூடாது, தப்பு. சாமி பார்த்து நில்லு, பார்த்து நில்லு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், மலைக்கு மேலே. இங்கே பாருங்கள் சிவன் சிலை அங்கே இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பாருங்கள். பாருங்கள் இங்கேயும் ஒரு ஆலயம் இருக்குது. இங்கே பாருங்கள் முருகர் ஆலயம் பாருங்கள். பாருங்கள் முன்னாடி முருகர் இருக்கார், பின்னாடி முருகர் இருக்கார் பாருங்கள். நாங்கள் முருகரை வணங்கிட்டு அடுத்த சன்னதிக்கு போகலாம். இங்கே பாருங்கள் என்னென்னமோ பாருங்கள், சிவன் சாமி இருக்குது. சிவன் சாமி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் பின்னாடி சைடில் அம்மன் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு மரத்துக்கடியில் சிவன் சாமி தவம் இருக்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள் மரத்துக்கடியில்.